வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என குறித்த புகாருக்கு சசிகலா விளக்கம் அளித்த நிலையில் அதற்கான 61 பக்கம் கொண்ட பதில் மனு தாக்கலை ஓபிஎஸ் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளனர். ஜெயலலிதா மறைவிற்கு முன்பு சசிகலாவும் ஓபிஎஸும் ஒரே அணியாக செயல்பட்டு வந்தனர். டிசம்பர் 5ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்தார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவும் முதலமைச்சராக ஓபிஎஸும் பொறுப்பேற்றனர். பின்னர் ஜல்லிக்கட்டு, மேகதாது அணை உள்ளிட்ட பிரச்சனைகளில் ஓபிஎஸ் சிறப்பாக செயல்பட்டதால் அவருக்கான புகழ் மக்கள் மத்தியில் ஓங்க ஆரம்பித்தது. ஆனால் திடீரென சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக அமைச்சர்கள் தேர்வு செய்தனர். இதனால் ஓபிஎஸ் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என பன்னீர்செல்வமே முன்மொழிந்தார். இந்நிலையில் 2 நாட்கள் மௌனம் கலைத்த பன்னீர்செல்வம் திடீரென ஜெயலலிதா சமாதியில் அமர்ந்து எழுந்து சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அப்போது சசிகலாவால் தான் மிரட்டப்பட்டதாகவும் அதனால் தான் நான் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது எனவும் சசிகலாவின் முதல்வர் கனவில் இடையை தூக்கி போட்டார் பன்னீர்செல்வம். அவருக்கு சில அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அடிமட்ட தொண்டர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் பட்டியலை ஆளுநரிடம் அளித்தும் அவரை பதவியேற்க கோரி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுக்கவில்லை. இது சசிகலா தரப்பில் இருக்க பீதியை கிளப்பியது. பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் அவர் சிறைக்கு சென்றார். சிறைக்கு செல்லும் முன்பு அவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் வகையில் வழிவகை செய்தார். மேலும் அவரது உறவினரான டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டும் சென்றார். இந்நிலையில் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற பதவியே கிடையாது எனவும் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது எனவும் ஓபிஎஸ் அணியினர் மதுசூதனன் தலைமையில் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்தனர். இது குறித்து பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளராக சசிகலாவால் தேர்வு செய்யப்பட்ட டிடிவி தினகரன் அதிமுக சட்ட விதிகளின்படியே சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என பதில் மனு தாக்கல் செய்தார். இந்த பதிலை ஏற்க தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. டிடிவி தினகரன் அதிமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, சசிகலா கையொப்பமிட்ட பதிலை தான் ஏற்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. பின்னர் சிறையில் இருந்த சசிகலா தனது கையொப்பமிட்ட அதே விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பினார். இது குறித்து மார்ச் 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அணிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 61 பக்கம் கொண்ட மனுவை மைத்ரேயன் எம்பி தலைமையிலான ஓபிஎஸ் அணியினர் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்தனர். இதையடுத்து தேர்தல் ஆணையம் இந்த மனுக்களை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.